ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனா வந்து இன்னைக்கு ஒரு 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 பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு நாட்ல வந்து சேஃப்டி இல்ல அப்டின்னா, அது அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் குடுக்கணும்னு நான் வந்து அந்த கடவுள வேண்டிக்கிறேங்க. அந்த பொண்ணு எவ்ளோ கனவோட வந்து டாக்டர் ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட உயிர் வந்து இந்த உலகத்துல இருந்து போம்போது எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கும். எவ்ளோ ட்ரீம் வந்து அவங்க வந்து ஒரு செகண்ட்ல டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். அவங்களோட ட்ரீம் எல்லாமே. ஏன் வந்து ஒரு ஹியூமானிட்டி இல்லாம இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு மனுஷனா இருந்தா ஒரு நார்மலான ஒரு ஹியூமானிட்டி வந்து அவனுக்குள்ள இருக்கும். இந்த மாரி நடக்கணும், இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு செகண்ட்ல அவங்களோட ட்ரீம், அவங்களோட எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களேங்க. அந்த பொண்ணோட உயிர் இந்த உலகத்துல இருந்து போகும்போது எவ்ளோ வலி அனுபவிச்சிருக்கும், எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கும். அந்த கனவு எல்லாமே ஒரே செகண்ட்ல அழிஞ்ச மாரி ஆயிடுச்சுங்க. இது நமக்கு நடந்திருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஆ அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க பொண்ணு வந்து தானா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட பாடி வந்து போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாதுன்னா, அவங்களோட பேரண்ட்ஸே பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. எனக்கு இது தெரியல. ஒரு டாக்டருக்கு இவ்ளோ விஷயம் நடக்குதுன்னா, ஒரு நார்மலான ஒரு ஹியூமனா இருந்தா, ஒரு சப்போர்ட்டும் இல்லாம, அ யாருமே இல்லாத இருக்கவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி வந்து ஒரு மனுஷனால வந்து ஹியூமானிட்டியே இல்லாம நடந்துக்க முடியும்? அப்படின்னு எனக்கு தெரியலங்க. அ எப்படி சொல்றதுன்னா, இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, வலினா என்னன்னு ஒரு மனுஷனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்னு தெரியலங்க எனக்கு. அதே மாரி அந்த ரூம ஃபுல்லா இடிச்சிருக்காங்க அப்படின்னு நெறையா சொல்றாங்க. அ அந்த பொண்ணு அந்த ரூம் எல்லாம் இடிச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேள்வி கேட்கும்போது, அ நெறைய டாக்டர்ஸ் வந்து தூங்குறதுக்கு இடம் இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நாங்க இத இடிச்சுட்டோம் அப்படின்றாங்க. அது வந்து ரொம்ப நாளாவே அந்த டாக்டர்ஸ் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏன் அத அப்ப பண்ணாம இப்ப பண்ணணும்? இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயங்க. இப்ப வந்து இத பத்தி நம்ம பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஏன்னா அவங்க போயிட்டாங்க. ஆனா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நான் அந்த கடவுள்ட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு ஹியூமானிட்டி இருக்கு. அதெல்லாம் யோசிக்கணும். வலினா என்ன? வேதனைனா என்ன? அப்படின்றத யோசிக்கணும். ஒரு நிமிஷத்துல அவங்க அந்த பொண்ணோட கனவு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவங்க இந்த உலகத்த விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைச்சே ஆகணுங்க. ஆ அவங்க ஃபேமிலிக்கு வந்து நெறைய ஸ்ட்ரென்த் குடுக்கணும்னு அந்த கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். அவங்க அவங்களுக்கு நடந்தது வந்து இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. டாக்டர் சேஃப்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா, நம்ம உயிர காப்பாத்துற அவங்களோட சேஃப்டி வந்து ரொம்பவே நமக்கு முக்கியங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது. அந்த மாதிரியான தண்டனை வந்து குடுக்கணும். நான் அவங்க ஃபேமிலிக்கு நெறைய ஸ்ட்ரென்த் குடுக்கணும்னு கடவுள்ட்ட வேண்டிக்கிறேங்க.